செஞ்சதான் செஞ்ச. எதுக்கு பாயசத்தோட நிறுத்திட்ட? நல்லா ஆடு கோழி எல்லாம் அறுத்து சமைச்சு அப்படியே உன் புருஷ போட்டோவை எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருந்தனா அதையும் எடுத்து வச்சு மாலையை போட்டு படையில போட்டு கும்பிடு. ரஜினி, ஏய், என்னடி பிரச்சனை உனக்கு? ஏன் வீட்ல இப்படி சத்தம் போட்டியா? உனக்கு எப்படி தெரியும்? திவ்யா போன் பண்ணிருந்தா. அக்கா கோவமா சண்டை போட்டு வீட்ல இருந்து வந்துட்டாங்க, நீங்க கொஞ்சம் பேசுங்கக்கான்னு எனக்கு போன் பண்ணிருந்தா. அதனாலதான் உன்னை நான் இங்க வர சொன்னேன். ஏய், என்ன ஆச்சு இப்ப? அவங்க ஏதோ கல்யாண நாளுன்னு வீட்ல எல்லாருக்கும் பாயசம் பண்ணிருக்காங்க, அதுக்கே நீ அவ்ளோ கோவப்பட்டிருக்க? அத்தனை பசங்களையும் அப்படியே அம்மானு விட்டுட்டு போயிட்டாரு அந்த ஆளு. அப்படிப்பட்ட ஆளை நினைச்சு பார்க்க ஒரு நாள் தேவையா? பொண்டாட்டிய வச்சு வாழ யோகிதை இல்லாதவருக்கு கல்யாண நாள் ஒண்ணுதான் இவங்களுக்கு குறைச்சல். ஏய், நீ பேசுறது சரியில்லை. உனக்கு அப்பாவை பிடிக்காம இருக்கலாம், ஆனா அம்மாவும் உன்ன மாதிரி அவரை வெறுக்கணும்னு நினைக்கிறியா? நான் ஏன் வெறுப்பப்படி அவங்க நடந்துக்கணும்னு கூட நினைக்கல. கொஞ்சமாவது அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறேன். நீயே யோசிச்சு பாரு, எல்லாரும் மாதிரியும் நானும் இருந்திருந்தேன்னா இவங்க என்ன பண்ணிருப்பாங்க? மத்தவங்கள பத்தியே யோசிச்சு யோசிச்சு எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கிறத நான் யோசிக்காமலே போனதுக்கு யார் காரணம்? அப்பா இருக்கிற வீட்ல பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. எத்தனை நாள் பயந்து பயந்து வெளியில போயிருப்பேன். ஒரு அப்பாவை மிஸ் பண்றது எவ்வளவு பெரிய வேதனைன்னு எனக்கு தெரியும். அந்த கஷ்டம் என் தம்பி தங்கச்சிங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு அப்பா இடத்துல இருந்து எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு இருக்கேன். உன் ஆதங்கம்லாம் எனக்கு புரியாம இல்ல. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க பிடிக்காத விஷயத்த பண்ணா கோபம் வர்றது நேச்சர் தான். ஆனா இருந்தாலும் சில டைம் அது நம்மள அவங்களுக்கு தப்பா காட்டிரும். நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். உங்க அம்மா இவளை நம்பி நம்ம இருக்கறனாலதான் இப்படி கோபமா நடந்துக்கிறான்னு ஒரு செகண்ட் நினைச்சிட்டாங்கன்னா இத்தனை நாளா நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் அர்த்தமே இல்லாம போயிடும். கண்ணாடி பாத்திரத்தை கவனமா எடுக்கிற மாதிரி ரிலேஷன்ஷிப்பை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். இதுல கொஞ்சம் தவறுனாலும் நஷ்டம் நமக்கு தான். உனக்கு தெரியாதது ஒண்ணு இல்ல, ஆஸ் அ ஃப்ரெண்டா உனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். போய் அம்மா கிட்ட சாரி கேட்டுட்டு பேசு, சரியா? போ, கண்ணை தொடச்சிட்டு போ. என்ன அப்படியே உருகி போய் நிக்கிற போல இருக்கு? பழைய நினைப்புல வந்தா அப்படியே மனசுக்குள்ள போட்டு புதைச்சு வச்சுக்கோ, புரியுதா? சரி சரி, அமைதியா வா. ஆட்டோ மாரிமுத்து, நீ மாரிமுத்து தானே? ஆமா, நீங்க? டேய், என்ன தெரியல?
டேய் நீ பிரகாசம் பிரகாசம் தானடா நீ? ஆமாம்பா. எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து? ஒரு 18-20 வருஷம் இருக்குமா? ஆ, இருக்கும் இருக்கும். உன் பிள்ளைங்களே கல்யாண வயசா வந்து நிக்குதுங்களே. யோசிக்காம இப்படி பண்ணிட்டு போயிட்டேப்பா. ஏதோ உன் 2வது மக தான் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் உன் இடத்துல இருந்து குடும்பத்தை பாத்துக்குது. மாரிமுத்து, மாரிமுத்து, இது யாருப்பா? நானும் முறையா தாலி கட்டிக்கிட்ட பொண்டாட்டி தான். டேய் நான் நம்ம சுந்தரத்துக்கு வரேன்னு லெட்டர் போட்டிருந்தேன். அவன் காத்துக்கிட்டு இருப்பான். நாங்க கிளம்புறோம். நாம அப்புறம் சந்திச்சு பேசுவோம். சரியா? சரிப்பா, நான் கிளம்புறேன். வடி. எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே தான் மேடம், நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க. மற்ற ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு நானே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இந்தாங்க மேடம், இதில் கையெழுத்து மட்டும் போட்டுத்தாங்க. மேடம், அந்த ஃபார்மில் ஒரு காலம் மட்டும் ஃபில் பண்ணாமல் இருக்கு, அதையும் ஃபில் பண்ணிடுங்களேன். நான் தான் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டேனே. என்ன ஃபில் பண்ணாம இருக்கு? ஃபாதர் நேம் மேடம். நீங்கள் எழுதி கொடுத்த பேப்பர்லையும் அப்பா பேர் இல்லை, அதை மட்டும் எழுதாம விட்டுட்டீங்க. அதை கண்டிப்பா ஃபில் பண்ணி தான் ஆகணுமா? அது சும்மா பிளாங்கா இருந்துட்டு போட்டோம். இல்லை மேடம், மேரேஜ் ஆகலைன்னா பேரண்ட்ஸ் நேம் கேட்பாங்க, எழுதி கொடுக்கணும். அதை எழுதி கொடுத்தாதான் இந்த வேலை நடக்கணும்னா இது நடக்கவே வேண்டாம். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், கோவப்படாதீங்க மேடம். என் மேல கோவப்பட்ட நான் என்ன செய்ய முடியும் மேடம்? ஆஃபீஸில் கேட்குறாங்க மேடம். அந்த பேரு கேட்டீங்கல்ல, அவர் செத்துட்டார். வெறும் பேரை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? மேடம் என்ன பிறந்தா செத்துதானே ஆகணும்? அதுக்கே இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? நான் பேப்பர்ல சைன் பண்ணிட்டேன். அந்த காலமை ஃபில் பண்ணாம உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. முடியாதுன்னா சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். வாப்பா வா. வணக்கம்மா. வாப்பா, உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடு தான். போன்ல உன் குரலை கேட்டதும் முதல்ல எனக்கே அதிர்ச்சியா இருந்தது. உன்னை பார்த்து எவ்வளவு வருஷமாச்சு? ஆமா சங்கர், எங்கேயுமே வெளியில போக முடியாத சூழ்நிலை, அதான் அங்கேயே இருந்துட்டேன். அதுவும் இல்லாம இந்த ஏரியால எனக்கு யாரும் தெரியாதுப்பா. அதனாலதான் உன்கிட்ட வீடு பார்க்க சொல்லி உதவி கேட்டேன். என்னப்பா, ஒரு குடும்பத்தை வச்சுக்கிட்டு எங்கேயும் போக முடியாத சூழ்நிலைன்னு சொல்ற? சரி விடு, இந்த வீடு உனக்கு நல்லா இருக்கும். இனிமே நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்ல. வீட்டை பார்க்கலாம், வா. வாங்கம்மா, வா வா. வாங்க வாங்க. ஏன்பா, உன் பிள்ளைங்கள்லாம் அழைச்சிட்டு வரலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. முதல்ல வீட்டை பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களை அழைச்சிட்டு வரலான்னு தான். அதுவும் சரிதான். எல்லாத்தையும் இழந்துட்டு தான்ப்பா நான் இங்க வந்திருக்கேன். வந்த இடத்துல அப்படியே ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்துட்டு என் காலத்தை ஓட்டிடலான்னு இருக்கேன். அதெல்லாம் பாத்துக்கலாம்ப்பா. உனக்கு இங்கேயே ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனில வேலைக்கு சொல்லி வச்சிருக்கேன். இது என் ஃப்ரெண்டு வீடு தான். அவன் ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டான். வீடு போதுமானதா இருக்கா, பிடிச்சிருக்கான்னு மட்டும் சொல்லு. என்ன? எங்களுக்கு பிடிச்சிருக்குப்பா. எங்களுக்கு இதுவே போதும். இத பாருப்பா, பக்கத்திலே பஸ் ஸ்டாப் இருக்கு. நொடிக்கு ஒரு தடவை ஷேர் ஆட்டோ வந்து போய்கிட்டு இருக்கோம். தண்ணி அருமையான தண்ணி. இங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி மாரிமுத்து, நான் கிளம்புறேன். எதா இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. வரவாப்பா? சரிப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. என்ன இதெல்லாம் என்னோட கடமை தானே. வரேன். சரி. துர்கா,
வீடு ரொம்ப நல்லா இருக்குல்ல? அங்க நமக்கு பிரச்சனை தான் இங்க வந்தோம். చూడండి, இதையே சாக்கா வச்சு ஏதாவது பிளான் பண்ணி உன் பழைய குடும்பத்தோட ஒட்டி உறவாடலான்னு பார்த்த உனக்கு நான் தான் யமனா இருப்பேன். உனக்கும் உன் பிள்ளைங்களுக்கும் சோத்துல விஷத்தை வச்சு கொன்னுட்டு நானும் செத்துருவேன். చూసుకోండి. கங்க்ராச்சுலேஷன் மேடம். தேங்க்ஸ். எனக்கு எதுக்கு கங்க்ராட்ஸ் பண்றீங்க? என்ன செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு? என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லவே இல்லை. இருங்க, என்ன அவசரம்? உங்க எல்லா கேள்விக்கும் நம்ம ஜிஎம் சார் கிட்ட பதில் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு போய் கேளுங்க. இப்ப போங்க. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ ரஜினி, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சார், நம்ம ஆபீஸ்ல ஏதோ செலிப்ரேஷன் மாதிரி இருக்கு. எல்லாரும் என்ன கங்க்ராட்ஸ் பண்ணி ஸ்வீட்லாம் கொடுக்கறாங்க. என்னன்னு கேட்டா உங்களையே கேட்க சொல்றாங்க. ஆமாம்மா, நானும் உன்னை கங்க்ராச்சுலேட் பண்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சிட் சிட் சிட். வெல், தை பிறந்துருச்சுன்னா பழசெல்லாம் பேக் பண்ணிட்டு புது விஷயங்களை ஏத்துக்க தயாராகணும் தானே? சோ இந்த ஆபீஸ்லயும் அதேதாம்மா நடக்க போகுது. சார், எனக்கு நிஜமாவே ஒண்ணும் புரியல. இந்த ஆபீஸோட பழைய ஜிஎம் ரிட்டையர்ட் ஆக போறாருமா. புது ஜிஎம் பொறுப்பேத்துக்க போறாங்க. சார், என்ன சொல்றீங்க? நீங்களா ரிட்டையர் ஆக போறீங்க? என்ன சார் சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க? எனக்கு ரிட்டையர்ட் ஆகிற வயசு தானம்மா. சரி, அதெல்லாம் விடுமா. புது ஜிஎம் பத்தி நீ எதுவுமே கேட்கல. எனக்கு ஒரு அப்பா மாதிரி இருந்து நீங்க தானே என்ன கைட் பண்ணிருக்கீங்க. திடீர்னு இப்படி சொல்றீங்களே, எனக்கு ரொம்ப பெரிய ஷாக்கா இருக்கு சார். இனிமே நீ யாருடைய கையையும் பிடிச்சு நடக்க வேண்டியதில்லம்மா. தனியா இந்த கம்பெனியை பாத்துக்கிற அளவுக்கு நீ எல்லாத்தையுமே கத்துக்கிட்டம்மா. சார். ஆமாம்மா, இந்த ஜிஎம் போஸ்டுக்கு எனக்கு அப்புறமா உன்னதமா நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு மேலிடத்துல அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள்மா. ஹார்ட்டி கன்கிராட்ஸ். சார், என்ன சார் இது? ஷாக் மேல ஷாக்கா கொடுத்துட்டே இருக்கீங்க. நீங்க இருக்கிற தைரியத்துல நான் கம்பெனில நிறைய பணம் வேற வாங்கியிருக்கேன். அட, என்னம்மா நீ? அடுத்த ஜிஎம்ஏ நீ தான் சொல்லிக்கிட்டு இருக்க. கடனை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. உனக்கு ப்ரமோஷன் வந்துட்டா சேலரி இன்க்ரீஸ் ஆயிடும். உன்னுடைய எல்லா கடனையும் சீக்கிரமாவே அடைச்சிடலாம். பார், போன் அடிக்குது பார், எடுத்து பேசு பேசு. ஹலோ, சொல்ல அனிதா. யாரு? நம்ம அனிதாவா? கொடுமா, நான் பேசிட்டு தரேன். கொடு. ஒரு நிமிஷம் அனிதா, நம்ம ஜிஎம் சார் பேசணுமா? நான் அவர்கிட்ட கொடுக்குறேன். ஹலோ அனிதா, எப்படிமா இருக்க? ஹலோ சார், நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நம்ம ஆபீஸ் எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேம்மா. இன்னையோட நான் ரிட்டையர்ட் ஆகிறேம்மா. என்ன சொல்றீங்க? அதுக்குள்ளயா? என்னம்மா நீயும் ரஜினி மாதிரியே கேக்குற. காலம் வேகமா ஓடுதில்ல, வயசாகி போச்சு. ஐ அம் கெட்டிங் ஏஜ்டு. நீங்க இல்லாம நம்ம ஆபீஸ நினைச்சு கூட பார்க்க முடியல சார். இனிமே என்னால எப்படி சார் உரிமையோட வர முடியும்? நீ முன்னாடி வந்ததை விட இன்னும் உரிமையோடவே வரலாமா? ஏன்னா இந்த சீட்டுக்கு வரப்போற புது ஜிஎம் உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான். சார், வெயிட் வெயிட். நீங்க என்ன சார் சொல்றீங்க? நம்ம கம்பெனியோட அடுத்த ஜிஎம்மா நம்ம ரஜினியை தாமா நான் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். சார்,
இன்னைக்கு இல்ல நாளைக்கு கண்டிப்பா அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. வாவ் சார், செம ஹாப்பி நியூஸ் சொல்லிருக்கீங்க சார். ம் தேங்க் யூ so மச் சார். சார் ப்ளீஸ் ரஜினி கிட்ட ஃபோன் கொடுங்களேன். ஓகே தரேன். ம் ஹலோ, சொல்ல அனிதா. கங்க்ராட்ஸ் டி. ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷத்துல என்ன பேசுறதுனே தெரியல. எனக்கு உன்னை உடனே பார்க்கணும் போல இருக்கு. இப்பவாச்சும் அந்த கடவுள் உன்னோட கஷ்டத்தை தீக்கணும்னு நினைச்சாரே, அது போதும். நீ நேர்ல வா, பேசலாம். முடிஞ்சா சீக்கிரம் வா. ம்? என்னம்மா சொல்றா அனிதா? என்ன ஒரு வார்த்தை கூட பேச விடாம அவளே பேசிட்டு வச்சிட்டா. பாத்தீங்களா சார்? ம் ரஜினி, கம்பெனி ஹெட் ஆபீஸ்ல இருந்து HR வந்திருக்காருமா. நீ தான் புது GMனு எனி மூமெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாரு. கெட் ரெடி ஃபார் யுவர் நியூ ஜர்னி. ஓகே, கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். ம் எப்படி இருந்தாலும் நீங்க ரிட்டையர் ஆக போறது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் சார். எனிவேஸ், நான் போய் என் வேலையை பார்க்கறேன் சார். தேங்க்யூ. ஓகே. அக்கா ரெண்டு பூவும் சண்டை போடுது பாரு. வையத ஏண்டி இப்படி சும்மா உட்கார்ந்து விளையாடுறதுக்கு 2 பூ எடுத்து கட்டலாம்ல? அவளே எல்லா வேலையும் செய்யணுமா? இந்தாங்க 2 பேரும் டீயை குடிங்க. இதெல்லாம் பெரிய மேட்டரே இல்லம்மா, கத்துக்கிட்டா போச்சு. டீயை விட நீ சூடா இருக்கியம்மா. நான் கத்து கொடுக்கறேம்மா. நீங்க இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகுறீங்க. முதல்ல நீங்க கொஞ்சம் டீ குடிங்க. குடிக்கிறேன். எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்து அப்புறம் குடிக்கிறேன். ஆஹா, ஒரு டீ கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு வந்தேன். கொடுங்க. உட்காந்துக்கிட்டே வேலை பார்த்து ரொம்ப டயர்டா இருக்கு. ராதிகா, அக்கா இங்க பாரு. இதோ வரேம்மா. இந்தா குடு. வா, இந்தா டீ எடுத்துக்கோ. ஏன் கப் எங்கம்மா? குடு. ஹாய். வா அனிதா. அனிதா அக்கா, என்ன இது கேக் பாக்ஸ் மாதிரி இருக்கு? மாதிரி இல்ல திவ்யா, கேக் தான். இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். கேக் கட் பண்ற அளவுக்கு என்ன விசேஷம்? உங்க பர்த்டேவா? இது வேற. சொன்னா எல்லாரும் சந்தோஷத்துல துள்ளி குதிப்பீங்க. இது நம்ம ரஜினி சம்பந்தப்பட்ட விஷயம். ஐயோ அக்கா, முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க அக்கா. சஸ்பென்ஸ்லாம் வைக்காதீங்க. சொல்றேன். ரஜினி ஒர்க் பண்ற கம்பெனில GM ரிட்டையர் ஆக போறாரு. அடுத்த GM யார் தெரியுமா? நம்ம ரஜினியா? ஆமா. கடவுளே, என் வேண்டுதல் பலிச்சிருச்சு. இந்த குடும்பத்துக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சு. ஏமா, அப்போ சம்பளமும் கூட வரும்ல? ஆமாமா, வரும். சரி, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த ஏற்பாடெல்லாம் அவளுக்கு தெரியாது. அவ வந்த உடனே அவ கையால கேக்க கட் பண்ணி எல்லாரும் கலக்கிடுவோம். அசத்திருவோம்க்கா. ஏண்டா, எங்கேயோ வெளியில போனோன்னு அவசரமா கிளம்புன, திரும்ப வந்துட்ட? அக்கா வந்துட்டா. இப்போ போனா எங்க போற, எதுக்கு போறன்னு கேள்வி மேல கேள்வி கேப்பா. வந்துருச்சு, ஜாலி. அவ ரூமுக்கு போகட்டும், அப்புறமா நான் போய்க்கிறேன். சரி, எல்லாரும் சீக்கிரம் ரெடி ஆகுங்க. அவ வந்ததும் நம்ம பேசவே விடக்கூடாது, சரியா? இல்லனா இது எதுக்கு அது எதுக்குன்னு கேள்வி கேப்பா. சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்க. டேய் முரளி, என்ன முழிக்கிற? அக்காக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. அதுக்கு தான் இந்த கேக் கட்டிங். வா நம்ம போய் ரெடி பண்ணலாம். வாக்கா, வாங்க மாமா. அக்கா வாக்கா. நீ போ, நான் வரேன். வா ரஜினி, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏய், என்னடி இது? என்ன விஷயம்? ஏய், வாய் மூடு. எதுவும் கேட்க கூடாது. வந்து அந்த கேக்க மட்டும் கட் பண்ணு. வாமா. வா. கேக்கா? வா. எங்க கூட்டிட்டு போறீங்க? ஆமாப்ல. வாங்க. ஏய், வா ரஜினி, வா. எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம். வாக்கா. இந்தா.
கேக் எதுக்கு நான் கட் பண்ணணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. அக்கா முதல்ல கட் பண்ணு, அப்புறம் நாங்க புரிய வைக்கிறோம். கட் பண்ணுக்கா. இந்த ரஜினி கட் பண்ணு. அவ தான் சொல்றாளே, கட் பண்ணுமா. இந்தா புடி, கட் பண்ணு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரஜினி. இந்தா. அனிதா சொன்னாமா, உனக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்காமே, ரொம்ப சந்தோஷமா. இந்த நிறுத்துமா. என்னடி பிரச்சனை? உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குன்னு. நிறுத்து அனிதா.